Assalamu alaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நோம்பு பெருநாள் வந்தாலே எங்கே நல்ல மெஹந்தி கோன் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வீட்டிலே மெஹந்தி கோன் செய்து உங்களோட கைகளை அழகுபடுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதே கோனை நீங்கள் இதே மெத்தடில் செய்து சேல் பண்ணி பாருங்கள். உங்களோட பிஸ்னஸ் ஓஹோன்னு ஆரம்பிக்கும். ஸோ வாங்க இந்த மெஹந்தி கோன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். 25,000 ரூபாய்க்கான கிவ்அவே 11வது வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் வர்ற 6 நம்பர்களையும் இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க. நம்ம செய்ய போகிற ஹெனா கோனில் நல்ல டார்க்கான ஸ்டெயின் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் முதலாவது தான் இந்த ஹெனா பவுடர். அதுதான் முதலாவது இன்க்ரீடியன்ட், முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ இது நல்ல குவாலிட்டியான ராஜஸ்தானி ஹெனா பவுடராக இருந்துச்சுன்னா நம்ம செய்ய போகிற ஹெனா கோன் சூப்பராக ஸ்டெயின் வரக்கூடிய ஒரு ஹெனா கோனாக இருக்கும். அதே மாதிரி அதோட அளவுகள் சரியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3 கோன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெனா பவுடர் சரியாக 33 கிராம் அப்படி இல்லாட்டி 34 கிராம் வர்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது ஐட்டம் என்ன அப்படின்னா சீனி. நம்ம 3 கோன் செய்கிறதுக்கு ஹென்னா பவுடர் 33 இல்லாட்டி 34 கிராம் தேவைப்பட்ட மாதிரி சீனி சரியாக 15 கிராம் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் சொல்லியிருக்கிற அளவுகள் படியே நீங்களும் சரியாக செஞ்சீங்கன்னா எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் நம்ம செய்ய போகிற ஹென்னா கோனில் சூப்பரான ஸ்டெயின் நமக்கு கிடைக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்டு 3வது ஐட்டம் எசென்ஷியல் ஆயில். இந்த ஆயில் மூலமாக தான் நமக்கு ஸ்டெயின் அந்த ஹென்னா பவுடர்லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி 4வது ஐட்டம் தண்ணி 65லேருந்து 75 மில்லிக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். அது எந்த அளவில் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். நம்ம ஹெனா மிக்சிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் நம்ம எடுக்க போகிற இந்த பவுலாக இருக்கட்டும், ஸ்பூனாக இருக்கட்டும், இது எல்லாமே செரமிக்லேயோ கிளாஸ்லேயோ பிளாஸ்டிக்லேயோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற ஹெனா மிக்சிங் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதுவே நாம் ஒரு நான்ஸ்டிக்லேயோ மெட்டல்லையோ மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கெமிக்கல் இந்த ஹெனா மிக்சிங்கோட ரியாக்ட் ஆக பார்க்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செரமிக்கோ கிளாஸ் பவுலோ எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கிற ஹெனா பவுடரை அந்த பவுலில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம் இல்லையா 15 கிராம் சீனி, அதையுமே அது கூட சேர்த்து நல்ல ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த கப்பில் 75 மில்லி தண்ணி எடுத்திருக்கிறேன். பட் இதில் நான் சேர்க்க போகிறது 65 மில்லி தண்ணி தான் சேர்க்க போகிறேன். எக்ஸ்ட்ரா 10 மில்லி தண்ணியை நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹெனா பேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பொதுவாக 75 மில்லி தண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி வரும். ஸோ அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனும் அண்ட் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 65 மில்லி வர்ற மாதிரி தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கப்பில் பேலன்ஸ் ஆகிக்கிற 10 மில்லியை நம்ம வச்சிருக்கலாம். பிறகு நமக்கு தேவைப்பட்டால் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்திருக்கிற 10 மில்லி எசென்ஷியல் ஆயிலையுமே சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் சொல்லியிருக்கிற அளவுகள் படியே நீங்கள் சரியான முறையில் சேர்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற ஹென்னா கோன்லேருந்து வர்ற ஸ்டெயின் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபைனலாக ஒரு ஸ்பூனாலேயோ அப்படின்ட்டு ஸ்பெச்சுலா மூலமாகவோ நல்லாவே ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுவே நீங்கள் 10 கோனுக்கு ஹெனா செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற இந்த அளவுகள் படி எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக 10 கோன் உங்களுக்கு அசால்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது நம்ம ஒரு 24 ஹவர்ஸுக்கு ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெச்சுலாவில் இருக்கிற இந்த ஹெனாவாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி முக்கியமாக இந்த பவுலில் ஓரங்கள் எல்லாம் இந்த ஹெனா இருக்கும் இல்லையா, ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் இது மாதிரி ஒரு பவுலில் சென்டருக்கு வர்ற மாதிரி சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்சா இது மாதிரி விரல்களால் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருந்த ஹெனா பவுடரில் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே ஒரு ஹெனா செய்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கிளிங் மூலமாக நம்ம காற்று போகாத மாதிரி நல்லாவே கவர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
அதுலேயும் முக்கியமாக இந்த பேஸ்ட்டுக்கு மேலே ஒரு லேயரை வந்து இது மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 24 hours ரெஸ்ட் பண்ண வைப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக நமக்கு டை ரிலீஸ் ஆகி கிடைக்கும். அதுலேயுமே இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு டிஷ்யூவை வந்து ஒரு 2 அப்படி இல்லாட்டி 4 தரம் இது மாதிரி மடித்து அதுக்கு மேலே வச்சுட்டிங்கண்டா அண்ட் டிஷ்யூக்கு மேலேயும் ஒரு பாரமான ஏதாவது சின்ன பொருள் வச்சுக்கொள்ளுங்க. அப்போது நமக்கு டை ரிலீஸ் ஆகிட்டா இல்லையா அப்படின்னு அந்த டிஷ்யூவை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இது மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயும் காற்று போகாத மாதிரி ஒரு பொலித்தீனால் கவர் பண்ணி வைக்கணும். ஸோ நான் வந்து கிளிங் மூலமாகவே எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட கிளிங் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக பொலித்தீன் மூலமாக அப்படி இல்லாட்டி ஒரு பொலித்தீன் பேக் மூலமாக கூட இது மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி எந்த விதத்துலையும் காற்று போகாத மாதிரி நல்லாவே கவர் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் 24 ஹவர்ஸுக்கு இந்த டை எல்லாமே ரிலீஸ் ஆகும் வரைக்கும் நம்ம அதை வந்து ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத இதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெனா கோன் செய்கிறதுக்கு பொலித்தீன் தேவைப்படும் இல்லையா. ஸோ ரொம்ப தடிப்பமாக இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் சாதாரணமாக இந்த கிஃப்டெல்லாம் ரெப் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பேரண்ட் பொலித்தீன் கிடைக்கும் இல்லையா, அது எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதுலேயே நான் பிரிண்டட் பொலித்தீன் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைஸில் கோன் செய்வாங்க. நான் செய்ய போகிற கோன் பார்த்தீங்கன்னா 5 to 7 inch வர்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு கோன்லேயுமே 30 கிராம் ஹெனா வர்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஹெனா கோன் கட் பண்ணும்போது இது மாதிரி பொலித்தீனை சரியான அளவுகளில் கட் பண்ணால் மட்டும்தான் அந்த கோன் வந்து ரோல் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அளவுகளை சரி பார்த்து கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் செய்ய போகிறது 3 கோன் அப்படிங்கிறதுனால இது மாதிரி 3 பீஸ் கட் பண்ண வேண்டி வரும். இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க இதை ரோல் பண்ணுற விதம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதே சைஸில் நான் வந்து 3 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த கோன் செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, இது மாதிரி நமக்கு எத்தனை கோன் செய்ய போகிறோமோ அத்தனை அளவுக்கு இது மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த பொலித்தீனை. அது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன டாட் பின் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு குண்டூஸ் மாதிரி என்ன சரி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி செலோ டேப், இந்த 3 தான் இந்த கோன் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம 5 to 7 inch இந்த பொலித்தீனை கட் பண்ணியிருக்கிறோம். அதில் இந்த 7 inch வர்ற இடத்துல 2 inch வர்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கால்வாசில் நீங்கள் பெருவிரலை வச்சு இது மாதிரி ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே அது வந்து கோன் வடிவத்தில் நமக்கு ரோல் ஆகி வரும். அதே மாதிரி இந்த குண்டூஸு இல்லாட்டி டொட்பின்னு இந்த கோன் டிப்பில் வச்சு நீங்கள் நல்லாவே தின்னாக ரோல் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்ம மெஹந்தி போடும்போது அழகான தின் டிசைனாக வரத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி டொட்பின்னுக்கு பதிலாக நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது மாதிரி செலோட்டே போட்டு அந்த டிப் பகுதியை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்கன்னா கோனில் வந்து ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இந்த கோன் செய்யும்போது கொஞ்சம் மெதுமையாக பக்குவமாக செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே செஞ்சிருவீங்க. அதே மாதிரி இந்த கோண்ட மேல் பகுதியில் வி ஷேப் இருக்கும் இல்லையா, அதுக்குமே சின்னதாக ஒரு செலோட்டே போட்டிக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு 1-2 செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கை பக்குவம் வந்து ஈஸியாகவே கிடைச்சிடும். ஸோ நான் 3மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மெத்தட்லேயே தான் இந்த கோன் வந்து செஞ்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை செய்ய போகிற கோண்ட குவாலிட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம செட் பண்ணி வச்சுருந்த ஹென்னா பேஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுவுமே 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் நான் இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த பேஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸுக்காக வேண்டி ஒரு டிஷ்யூ வச்சுருந்தேன் இல்லையா, இந்த டிஷ்யூவை நம்ம பார்க்கும்போதே நம்ம செஞ்சுருந்த பேஸ்ட் டையெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்குதா இல்லையாண்டி ஈஸியாகவே பார்த்துடலாம். இது மாதிரி அந்த டிஷ்யூ ஆரஞ்சு கலர் ஷேடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செட் பண்ணி வச்சுருந்த ஹென்னா பேஸ்ட் சூப்பராக டை ரிலீஸ் ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதுலேயுமே அதுக்கு மேலே இருக்கிற கிளிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மெஹந்தி அந்த பேஸ்ட் அப்படியே ஒட்டி இருக்கும். அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடாமல் கைகளாலே வலிச்சு போட்டுக்கோங்க, ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். லேசாக அந்த மெஹந்தியை தொட்டத்துக்கு இந்த விரல்கள் வந்து நல்ல ஆரஞ்சு கலர் ஷேடில் காணக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு டை ரிலீஸ் ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பேஸ்ட மேல் பகுதி நல்ல ப்ரௌன் கலராகவும் உள்பகுதி டார்க் க்ரீன் கலராகவும் இருந்துச்சு. அதுவுமே ஒரு சின்ன டிப்ஸ் தான். பொதுவாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மெஹந்தி பேஸ்ட் அதாவது ஹென்னா பேஸ்ட் டை ரிலீஸ் ஆகி இருக்குது
ஆகிக்குதா இல்லையாண்டு அதுலேயுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். மேல் பகுதி நல்லாவே ப்ரௌன் கலராக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக டை ரிலீஸ் ஆகியிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பேஸ்ட்டு இது மாதிரி கைவிடாமல் இன்னும் ஒருக்கா 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கோன் செய்யக்கூடிய அளவுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இதுதான் நம்ம கோனில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கையில் வந்து டிசைன் போடும்போது கூட தண்ணித்தன்மையும் இல்லாமல் கட்டித்தன்மையும் இல்லாமல் வாரத்துக்கு சரியான பதம். ஸோ ஆரம்பத்தில் 10 மில்லி தண்ணி வேறே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேவைப்பட்டால் நம்ம பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த பதம் சரியாக இருக்கிறதுனால நான் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணவே இல்லை. இன்கேஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெஹந்தி வந்து அப்படியே தண்ணித்தன்மையாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக இதை எப்படி ஹெனா கோனில் மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி ஒரு கிளாஸில் பைப்பிங் பேக்கை வந்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கிளாஸோ அப்படி இல்லாட்டி பெரிய ஜக் கூட எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக இது மாதிரி ஸ்டாக்கிங் வாங்கி கொள்ளுங்க. இதில் தான் நம்ம செஞ்சிருக்கிற மெஹந்தி பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்ம கையில் வந்து டிசைன் போடும்போது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் நல்ல ஃப்ளோவில் போடக்கூடியதாக இருக்கும். ஸோ இது மாதிரி அந்த பைப்பிங் பேக் உள்ளுக்கு ஸ்டாக்கிங் வர்ற மாதிரி வச்சு மேல் பகுதியை வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லாவே டைட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த ஹென்னா பேஸ்ட், இது எல்லாத்தையுமே அந்த ஸ்டாக்கிங்குள்ளே வர்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பவுலில் இருக்கிற எல்லா ஹென்னாவையுமே எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா கொஞ்சம் கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிரும். இது மாதிரி விரல்களால் அந்த பவுலில் இருக்கிற எல்லா மெஹந்தி பேஸ்ட்டையுமே வலிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா தாராளமாக 3 கோன் வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணி செய்கிற அளவுக்கு நமக்கு இந்த மெஹந்தி பேஸ்ட் வந்து போதுமாக இருக்கும். அதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஸ்டாக்கிங்கை கையில் நல்லாவே டைட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பக்குவமாக கவனமாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே இந்த மெஹந்தி கோன் எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பார்க்குறீங்களோ அந்த பைப்பிங் பேக்கை நல்லாவே டைட் பண்ணி பிடிச்சிக்கொள்ளுங்க. அது கூடவே ஸ்டாக்கிங்கையும் நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கிங்கை தனியாக இது மாதிரி கையில் வந்து நல்லா லாக் பண்ணி நீங்கள் டைட்டாக இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கிங் உள்ளே இருக்கிற ஹென்னா அப்படியே அதில் ஃபில்டர் ஆகி நமக்கு பைப்பிங் பேக்கில் தனியாக கிடைக்கும். இந்த ஸ்டாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செஞ்சுருந்த அந்த ஹென்னா பேஸ்ட்டில் இருந்த சின்ன சின்ன இதுகள் எல்லாமே அதில் காணக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம ஹென்னா கோனில் போட்டதுக்கு அப்புறமா டிசைன் எல்லாம் போடும்போது அந்த ஸ்டக் ஆகிறதா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி டிசைன் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா போடுறதுக்கு, அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சூப்பராக நல்ல கோனாக செய்கிறதுக்கு, அதாவது தரமான கோனை வந்து இது மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சால் மட்டும்தான் சூப்பராக நம்மளுக்கு சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளை நம்பி வந்து கோன் வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸும் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது மாதிரி பைப்பிங் பேக்கில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு நம்ம செஞ்சிருக்கிற கோன்ஸ் எல்லாத்துலேயுமே அதில் மேல் பகுதி வரும் வரைக்கும் இது மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எத்தனை கோன் செய்ய போகிறோமோ அத்தனை கோனுக்கும் சரி அளவில் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கோனுமே அதே அளவில், அதாவது 30 கிராம்னா எல்லா கோன்ஸுமே 30 கிராம் வர அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அடுத்ததான் இந்த ஹெனா கோனை எப்படி சீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கோண்டு டிப்பை வந்து செலோ டேப்பால் க்ளோஸ் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் மேல் பகுதியில் இந்த வி ஷேப் இருக்கும் இல்லையா, அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு செலோ டேப் வந்து ஒட்டிக்கொள்ளுங்க. அப்போது தான் நம்ம வந்து மடித்து அதை லாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மேல் பகுதியை நல்லா 2-3 தரம் மடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது செலோ டேப் ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி எக்ஸாக்டாக மடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் சைடில் இருக்கிற பகுதியை வி ஷேப்பில் 2 பகுதியை மடித்து கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல டைட்டாக மடித்து இது மாதிரி லாக் பண்ணி சீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிற ஹெனா கோன் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதாவது நம்ம மெஹந்தி போடும்போது நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி தான் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உள்ளுக்கு இருக்கிற ஹெனா பேஸ்ட் வந்து கோன்லேருந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி மடித்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே நீங்கள் செலோ டேப்பால் கவர் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் முக்கியமாக அதோட மேல் பகுதியை 2-3 தரம் இது மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே 2-3 செலோ டேப் போட்டுக்கொள்ளுங்க. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வி ஷேப்பில் மாதிரியான பகுதிகள் இருக்கும். அந்த பகுதி எல்லாத்துக்குமே செலோ டேப் போட்டுக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய கோன் செய்யும்போது உங்களோட கை வந்து ரொம்ப ஈஸியாகவே பழகிடும். ஸோ அவ்வளவுதான். ஹெனா சீல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் 1-2 செய்யும்போது ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ நான் செஞ்சுருந்த 3 கோனையுமே சீல் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டோ அப்படி இல்லாட்டி ஒரு பேக்கில் போட்டோ இல்லாட்டி நீங்கள் இது மாதிரி சும்மா கூட வச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம். நீங்கள் இது மாதிரி ஃப்ரீசரில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஹெனா கோனை 3 மாதம் 4 மாதம்ட்டு ஃப்ரீசரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஹெனா கோனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முதல் 5 நிமிஷத்துக்கு முதல் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இந்த ஹெனா கோன் வந்து அந்த கூல் டவுன் ஆகி நமக்கு டிசைன் போடக்கூடிய அளவில் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். ஸோ நம்ம செஞ்சிருக்கிற மெஹந்தி கோன் ஸ்டெயின் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பொதுவாக நம்ம மெஹந்தி கோன் வாங்குகிறோமா இருந்தால் அதுலேருந்து வர்ற நல்ல ஸ்டெயினுக்காகவும் அதே மாதிரி டிசைன் வந்து கையில் போடும்போது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் நல்ல ஃப்ளோவில் போடக்கூடிய தரமான கோன்ஸ் தான் பார்த்து வாங்குவோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கோன்ஸ் வீட்டிலே செஞ்சீங்க அப்படின்னா தாராளமாக நல்லா சேல்ஸ் பண்ணக்கூடிய தரமான கோன்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிசைன்ஸை தான் நான் கையில் போட்டிருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சரியாக நான் ஒரு 4 மணித்தியாலத்துக்கு இந்த மெஹந்தியை போட்டு கையில் வச்சிருந்தேன். மெஹந்தி காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி லெமன் ஜூஸும் சுகரும் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த சாரை வந்து கையில் போட்டிருந்தேன். இது மாதிரி நீங்கள் மெஹந்திக்கு அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட மெஹந்தியில் இருக்கிற அந்த டை ரிலீஸ் ஆகிறதுக்கும் அதே மாதிரி மெஹந்தி காஞ்சி கையிலேருந்து விழாமல் இருக்கிறதுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 மணித்தியாலத்துக்கு அப்புறமா மெஹந்தியை கலட்டி விட்டுட்டு கையை வந்து தண்ணியில் கழுகாமல் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் இது மாதிரி பூசி ஒரு 1 ஹவருக்கு வச்சுருந்தேன். ஸோ மெஹந்தியை கலட்டினதும் அந்த ஃப்ரெஷ் ஹெனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட்ல தான் எனக்கு இருந்தது. பட் ஆக்சுவலாக இது டைம் போக போக தான் இந்த ஸ்டெயின் வந்து நல்லாவே டார்க் ஆகும். இந்த வீடியோவிலேயே நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 4 ஹவருக்கு அப்புறமா, அதாவது ஹெனாவை கலட்டி 4 ஹவருக்கு அப்புறமா அந்த ஆரஞ்சு ஷேட்ல இருந்து இன்னுமே டார்க் கலரில் காணக்கூடியதாக இருந்தது. பார்க்குறதுக்கு மனசுக்குமே அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது. சீசனுக்கு நிறைய லாபம் காணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் ஆரம்பிச்சு கொள்ளுங்க. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது என்னுடைய மெஹந்தி டிசைன். சரியாக அந்த மெஹந்தியை கலட்டினதுக்கு அப்புறமா 15 ஹவருக்கு அப்புறமா நல்ல டார்க் மெரூன் கலரில் அந்த ஸ்டெயின் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ 1 டேக்கு, அதாவது 24 ஹவர்ஸுக்கு அப்புறமா இதை விட டார்க்காக இருந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் இந்த வீடியோ எடிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்ஷால்லா கண்டிப்பாக அதோட அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி பாரில் சரி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.